என்டோமெண்ட் பாலிசி டேர்ம் பீரியடில் உயிரிழப்பு நேர்ந்தாலோ அல்லது பாலிசி மெச்சூர் ஆகும்போதோ உங்களுக்கு பணம் கிடைக்கும். என்டோமெண்ட் பாலிசி உங்களுக்கு லைஃப் கவரும் கொடுக்கும், அதே சமயம் வெல்த் அக்யூமுலேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டீட் இன்கம் கோல் பிளான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு holisticinvestment.in. பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டீட் இன்கம் கோல் பிளான் இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் என்டோமெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இந்த பாலிசியில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, இந்த பிளான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல சிறப்பம்சங்கள். பாலிசி டேர்ம் மற்றும் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் தேர்வு செய்யலாம். பாலிசி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமும் லைஃப் கவரை வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாலிசியில் கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்டும் கேரண்டீட் அமௌண்ட்டு தான். இன்கம் பெனிஃபிட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை லம்சம் அமௌண்ட்டாகவும் வாங்கிக்கலாம். இன்கம் பெனிஃபிட்டாக இருந்தால் வருடம் ப்ரீடிஃபைன்டு பர்சன்டேஜில் இது இன்க்ரீஸ் ஆகும். ரைடர் ஆப்ஷனும் இருக்குது. இப்போது இந்த பாலிசியில் என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ELCனா என்னன்னு தெரியணும். எக்ஸ்டெண்டட் லைஃப் கவர் அப்படின்னா பாலிசி மெச்சூர் ஆனதுக்கப்புறமும் லைஃப் கவர் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது உங்கள் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி டெத் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா கீழே குறிப்பிடுற 3 விஷயத்தில் எது அதிகமோ அதுதான் டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஆண்டு பிரீமியத்தின் 10 மடங்கு அல்லது நீங்கள் செலுத்தின ப்ரீமியம் தொகையில் 105% அல்லனா சம் அஷ்யூர்டு. இப்போ நீங்கள் லம்சம் பெனிஃபிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாலிசி டேர்ம் பீரியட்லேயோ அல்லது ELC பீரியட்லேயோ உயிரிழப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு முழு தொகையும் நாமினிக்கு கிடைக்கும். இன்கம் பெனிஃபிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதை பிரித்து இன்ஸ்டால்மெண்ட்டாக இயர்லியோ மந்த்லியோ குவார்ட்டர்லியோ ஹாஃப்லியோ வாங்கிக்கலாம். ELC ஆப்ஷன் சூஸ் பண்ணலைன்னா டெத் பெனிஃபிட் கிடைக்காது. அதுக்கு மேலே இன்கம் பெனிஃபிட் இருந்தால் அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கும். இப்போ கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லம்சம் பெனிஃபிட் ஆப்ஷனில் நீங்கள் எல்லா ப்ரீமியமும் தவறாமல் செலுத்தியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஒரே தொகையாக லம்சமாக கிடைக்கும். இது சம் அஷ்யூர்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட். இந்த பர்சன்ட் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் மற்றும் பாலிசி டேர்மை பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் இன்கம் பெனிஃபிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதை இயர்லியோ குவார்ட்டர்லியோ ஹாஃப்லியோ மந்த்லியாவோ நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரித்து இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை வாங்கிக்கலாம். இது சிறு தொகையாக உங்களுக்கு கையில் கிடைக்கும். இப்போது பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டீட் இன்கம் கோல் பிளானோட நிறை குறைகளை பார்க்கலாம். முதல்ல நிறைகள். எல்லா பெனிஃபிட்டும் கேரண்டீட் அமௌண்ட்டு தான். இந்த பெனிஃபிட்டை நீங்கள் முழு தொகையாவோ லம்சமாவோ அல்லது சிறு தொகைகளாவோ இன்ஸ்டால்மெண்ட்ஸாவோ வாங்கிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் வாங்கிக்கலாம். லைஃப் கவரை வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்கம் பெனிஃபிட் வருடம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைடர்ஸ் ஆப்ஷன், லோன் வசதி அதெல்லாமும் இருக்குது. குறைகள் அப்படின்னு பார்த்தா லாக்இன் பீரியட் 2 வருஷம். நீங்கள் சரண்டர் பண்ணணுன்னாலோ லோன் எடுக்கணுன்னாலோ 2 ஆண்டுகள் லாக்இன் பீரியட் இருக்குது. இந்த பாலிசியோட பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பாலிசியில் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு இந்த பாலிசியை வாங்கலாமான்னு முடிவு பண்ண முடியாது. அதுக்கு நம்ம இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. இங்கே கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டு 35 வயதுடைய ஒரு ஆணுக்கானது. அவர் ஆண்டு ப்ரீமியம் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த பாலிசியை எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். சம் அஷ்யூர்டு 15 லட்சம், பாலிசி டேர்ம் 15 வருஷம், ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 12 வருடம். 15வது ஆண்டு முடிவில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அவருக்கு கிடைக்குது. இந்த கேஷ் ஃப்ளோவுக்கு IRR ஒர்க் அவுட் பண்ணால் 5.43%. இது ஒரு பேங்க் FD ரேட்டுக்கு சமம். மேலும் இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை வச்சு உங்கள் லைஃப் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டீட் இன்கம் கோல் பிளானில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷனரி ரேட்டை விட ரொம்பவும் கம்மின்னு பார்த்தோம். சரி, இதை விட வேறு பெட்டரான ஆப்ஷன்ஸ் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பிளானில் செலுத்தின ப்ரீமியம் தொகையான 1.5 லட்சம் ரூபாயை ஒரு பியூர் டேர்ம் பிளான், அப்புறம் மிச்ச பணத்துக்கு ஈக்விட்டி ஆப்ஷன்லேயோ அல்லது டெட் ஆப்ஷன்லேயோ இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பியூர் டேர்ம் பாலிசி 15 லட்சம் சம் அஷ்யூர்ட், 15 ஆண்டு பாலிசி டேர்ம், 12 ஆண்டு ப்ரீமியம் செலுத்தும் காலமாக இருந்தால் ஆண்டு ப்ரீமியம் 7,500 ரூபாயாக இருக்கும். அப்போது பாக்கி இருக்கிற 1,42,500 ரூபாயை ஒரு PPF அக்கௌண்ட்லேயோ அல்லது ELSS ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணால் என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். PPFக்கு IRR ஒர்க் அவுட் பண்ணால் 6.47%, ELSSக்கு 9.73% போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னாக கிடைக்குது. இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்கள் இலக்குகளை அடையவும் உதவுது. இந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ்
பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டீட் இன்கம் கோல் பிளானில் கிடைக்கல. இவ்வளவு நேரம் நம்ம அனலைஸ் பண்ணதில் என்ன புரிஞ்சுதுன்னா, பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டீட் இன்கம் கோல் பிளான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு நிறையா இன்கம் பெனிஃபிட், எக்ஸ்டெண்டட் லைஃப் கவர் அப்படிலாம் இருக்கிற ஒரு சாதாரண என்டோமெண்ட் பாலிசி தான். ஆனால் இந்த பாலிசியில் உங்களுக்கு லைஃப் கவரும் போதுமான அளவு இல்லை, மேலும் நீங்கள் செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கல, கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இல்லை, ரெகுலர் இன்கம் ரெண்டுமே லாபகரமாக இல்லை. பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டீட் இன்கம் கோல் பிளான் இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுமே பெனிஃபிஷியலாக இல்லை. இதுக்கு பதிலாக பியூர் டேர்ம் பாலிசி தான் லைஃப் கவருக்கு சிறந்த தேர்வாக எடுக்க முடியும். ஆனால் இந்த பியூர் டேர்ம் பாலிசி எந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் தெளிவாக எடுத்து சொல்கிறதில்ல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு தனியாக உங்கள் லைஃப் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, அதுவே உங்களுக்கு இலக்குகளை அடைய உதவும். இந்த பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டீட் இன்கம் கோல் பிளானோட முழு ரிவ்யூவை ஆங்கிலத்தில் படிக்க விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கோங்க. Hope you like this video. If you have any questions related to this or any other investment option or related to your financial goal, don't hesitate to book a free appointment with our financial planners. The link to the free booking is given in the description box below. Also, will you be interested to attend any insightful investment webinar? Then feel free to register for the upcoming Enlightening Investment Webinar. It is completely free. The registration link for the upcoming webinar is also given in the description box. If you like this video, please give us thumbs up. Also, share it with your social circle. If you haven't subscribed our YouTube channel so far, please subscribe now.